வணக்கம். பிரேக்கிங் நியூஸ். தீயாய் பரவும் கொரோனா வெளியான அதிர்ச்சியான ரிப்போர்ட். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2025ஆம் ஆண்டு ஏற்பட்டிருக்கிற இந்த கொரோனா தொற்று பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7000 நெருங்க போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் வெளியாகியிருக்கு. நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 6815 உயர்வு பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுடைய மொத்த எண்ணிக்கை ஆக மொத்தம் 7000 நெருங்க போகுது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 7000 நெருங்க போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல் நமக்கு வெளியில் வந்திருக்கு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இதுக்கான ஸ்பெஷல் வார்டு அமைக்கப்பட்டு அந்த மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட் அளிச்சிட்ருக்காங்க. அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா கேரளாவில் 2053 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு அஃபிஷியலான தகவலே நமக்கு வெளியாகியிருக்கு. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா தொற்றின் காரணமாக பார்த்திங்கன்னா நேற்று 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் அதிகாரப்பூர்வமாக நமக்கு வெளியில் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு காரணத்தினால பார்த்திங்கன்னா மக்கள் அனைவருமே மிக பெரிய ஆபத்தில் நம்ம மறுபடியும் மாட்டிக்க போகிறோமோ அப்படிங்கிற அச்சத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மையாக தான் காணப்படுது. நேற்றைய தினம் ஒரே நாளில் பார்த்திங்கன்னா 324 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருக்கிறத உறுதி செஞ்சுருக்கிறாங்க. அதாவது என்னென்னா 324 பேருக்கு நேற்று ஒரு நாள் நடந்த கேம்பில் கொரோனா பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது உறுதிபூர்வமாக கண்டறியப்பட்டிருக்கு. அதன்படி அவங்களுக்கு தனி வார்டு அமைச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு வருது. நம்ம தமிழகத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா 207 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு. ஆக மொத்தமாக நம்ம ஓவரால் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓவரால் இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா உங்கள் மொத்த கொரோனா தொற்று பாதிப்புடைய எண்ணிக்கை 7000 நெருங்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6815 பேருக்கு இப்போ கொரோனா தொற்று இருக்கிறது நம்ம கண்டறியப்பட்டதுனால இந்த கொரோனா தொற்றின் எண்ணிக்கை 7000 நெருங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு வருத்தத்துக்கு இடங்கமான ஒரு விஷயத்தை நமக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நேற்று ஒரே நாளில் 324 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எல்லாருமே ரொம்ப ஒரு பயத்திலையும் நடுநிலையிலையும் தான் கொண்டு போய் வச்சுருக்கு. ஏன்னா ஆல்ரெடி கொரோனா பாதிப்பு அப்போ நம்ம இருந்த அந்த லாக்டவுன் விஷயங்கள்லாம் நம்மளால் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. ரொம்ப அல்லல் பட்டோம். ஸோ அதுபோல் ஒரு சூழ்நிலை திரும்பி வந்துடுமோ அப்படிங்கிற பயம் மக்களின் மத்தியிலுமே பார்த்திங்கன்னா காணப்படுது. ஸோ இனி ஒரு சூழ்நிலை அது மாதிரி ஏற்படுத்திடக்கூடாதுன்னு அனைவருமே அங்கங்கே கடவுளை வேண்டி நம்ம இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இது போல் அடுத்தடுத்த தகவல் உங்களை சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.